புனிதமான இடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 7 இடங்களை சொல்லுவாங்க. இந்தியாவுல இந்த ஒரு 7 இடங்கள் வந்து நம்மளுக்கு முக்தியை தரக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரித்வார், மதுரா, அயோத்தியா, காசி, காஞ்சிபுரம், உஜ்ஜைன், துவாரகா. இந்த 7 இடங்களும் புண்ணிய ஸ்தலங்கள், நமக்கு மோட்சத்தை தரக்கூடிய 7 இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல காசி மிக அற்புதமான இடம். இவருக்கு விஸ்வநாதர் அப்படின்ற பெயர் வந்ததுக்கு காரணம் திருமாலுக்கு இவர் விஸ்வரூப தரிசனம் காண்பித்ததால் இவருக்கு விஸ்வநாதர்னு பெயர் வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் வாழக்கூடிய இடங்களை நாம போய் பார்க்கிறது மிகவும் சிறப்பு. அதுவும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள்னா நம்ம சொல்லவே வேண்டாம், ரொம்பவும் சிறப்பானது. இந்த ஜோதிர்லிங்கங்களை வணங்குறது அதனினும் சிறப்பு இல்லையா? இப்ப காசியில் வாழ்கின்ற காசி விஸ்வநாதர் ஜோதிர்லிங்கமாக இருக்காரு அப்படின்னு. அப்போ அன்னை விசாலாட்சி சக்தி பீடங்கள்ல ஒருத்தர். சக்தி பீடம்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அன்னை சதிதேவியின் உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள். அதுல ஒரு இடமாகவும் அன்னை விசாலாட்சி இருக்கிறதுனால சக்தி பீடமும் ஜோதிர்லிங்கமும் ஒன்றாக இருக்கக்கூடிய மிக அற்புதமான திருக்கோவில். நமக்கு பாவத்தை கரைத்து மோட்சத்தை தரக்கூடிய, முக்தியை அருளக்கூடிய அற்புதமான ஸ்தலம் தான் வாரணாசி.